பெட்ரோல் வண்டிகளுக்கு மாற்று, அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழலுக்கு உகந்தது, பெரிய அளவுல மாசை ஏற்படுத்தாது, அதே மாதிரி மைலேஜ் இருக்குல்ல பயங்கரமா கொடுக்கும் இப்படின்னு ஏகப்பட்ட விளம்பரம் பண்ணாலும் எலக்ட்ரிக் பைக் மீதான ஆர்வம் மக்கள் கிட்ட முழுசா இல்ல அப்படின்றத பார்க்க முடியும். இதுக்கு என்ன காரணம், ஏன் எலக்ட்ரிக் பைக் மேல ஆர்வம் இல்லாம போச்சு அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, பாப்போமா? ப்ளஸ் என்னன்னா மக்கள் போயிட்டு இருக்காங்கன்னா அந்த வண்டியோட சவுண்ட் எதுவுமே இருக்க மாட்டேங்குது. அவங்க ஹாரன் கொடுத்தாதான் அதை அந்த வண்டி வருது அப்படிங்கிறதே நமக்கு தெரியுது. இப்போ நம்ம திடீர்னு ஒரு அர்ஜென்ட்டாக பெட்ரோல் நின்றுட்டுனா, இப்போ எங்கேயாச்சும் பெட்ரோல் பங்க் ஆனால் எலக்ட்ரிக் பைக் அப்படிலாம் இல்லை. ஒரு நாளைக்கு சார்ஜ் பண்ணோம்னா நின்றுட்டு திரும்பி வீட்டுக்கு எடுத்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர நம்ம அர்ஜென்ட்டாக எங்கேயும் போகிறப்ப சார்ஜ் பண்ண முடியாது. அது சார்ஜர் போடையில் ரொம்ப கவனமாக போடணும். ரெண்டாவது வெடிச்சு போகுது, என்ன ஆபத்து நிறையா நடக்குது. பேட்டரி ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால மக்கள் வாங்க கொஞ்சம் விருப்பம் கட்டுறது கம்மியாக இருக்குது. பேட்டரி ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டாங்கனாக்கா கொஞ்சம் நிறைய மக்கள் நிறைய வாங்குறதுன வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ பெட்ரோல் பைக் நின்றாலும் நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போய் பெட்ரோல் போட்டுக்கலாம். இதே இது எலக்ட்ரிக் பைக்னா எப்போ எங்கே நிற்கும், சார்ஜர் போடணும், இப்போ வெயிலுக்குலாம் அது வெடிக்குதுன்னு சொல்கிறாங்க. அது சேஃப்டி இல்லாதது தான். மைனஸ் எலக்ட்ரிக்கல் பைக்கில் என்ன எதனால் இதாகுது அப்படின்னா, மெட்டீரியல் அந்த ஓன் ஷோரூமில் மட்டும்தான் அந்த வண்டி வேலை ஆக முடியும். இ பைக்கு இந்த மாதிரி இது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்குது, நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பொல்யூஷன் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். இ ஸ்கூட்டர் அப்படின்றப்போ ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பொல்யூஷன்ஸ் அதிகமாக இருக்காது. இந்த நம்ம ஒரு நாள் ஒரு வேலை பழுவில் அசந்து தூங்கிட்டு அப்படின்னா கூட மறுநாள் வேலைக்கு போகும்போது அந்த இதை முழுமையாக அதை சார்ஜ் பண்ணலைன்னா அன்றைக்கி போக முடியாத சூழ்நிலை வந்துடும். இங்கே அதுக்குன்னு தனியாக சர்வீஸ் சென்டர் எங்கேயும் கிடையாது. எங்கே பைக் எடுக்கிறோமோ அவங்க அங்கே தான் வரணுன்னாங்க. நிறைய நல்ல நல்ல கம்பெனிங்க வந்திருக்கு. எலக்ட்ரிக் பைக் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த டெக்னாலஜின்னும் போது எலக்ட்ரிக் தான் பெஸ்ட்டு. பட் சர்வீஸு பேக்கப் நல்லா கொடுத்தாங்கன்னா அது நல்ல முன்னேற்றத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். போல் ஃப்ளாட் ரோட்டில் ஓட்டுறதுக்கு எலக்ட்ரிக் பைக் அருமையாக இருக்குது, பிரச்சனை கிடையாது. டபுள்ஸ் போனால் கொஞ்சம் ஹீல்ஸ் ஆகிறத எலக்ட்ரிக் பைக்கு அது கரெக்டான முறையில் போக மாட்டேங்குது. சார்ஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா அப்புறம் அங்கே நமக்கு தள்ளிட்டு தான் வரணும், இல்லாட்டி வேறு வண்டிகள் ஆட்டோவில் தூக்கி போட்டு வரணும். இது அப்படி கிடையாது. ஃபோன் பண்ணி சொன்னால் பெட்ரோல் ஒரு பாட்டில் வாங்கிட்டு கூட ஊற்றி எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லைன்னா ஒரு நாள் பவர் கட் ஆயிடுச்சுன்னா நம்ம அவசரத்துக்கு எமர்ஜென்சிக்கு ஏதோ மெடிக்கலுக்கோ இல்லை வேறு ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு எடுத்துகிட்டு போக முடியாதுங்க.